ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி சோயாவில் ஒரு மசாலா கறி பண்ணலாங்க. கறி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. இது ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப காம்பினேஷன், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சோயா ஒரு 100 கிராம் எடுத்து 2 தடவை அலசிட்டு அதில் ஒரு ஹாட் வாட்ரு 1 டம்ளர் அளவு ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சிட்றேங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதும் பாருங்கள், இப்படி நல்லா உப்பி பெருசாக வந்துடும். நீங்கள் சின்ன சோயாவும் வாங்கி இதே மாதிரி செய்யலாம். இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு இன்னொரு தடவும் அலசிடலாம். அலசிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது கூட எலும்பிச்சம்பழ சாறு அது ஒரு அரை மூடி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டாங்க. இது அந்த சோயா வாசனை ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. அதுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டால் நமக்கு நல்லா கறி டேஸ்ட்லேயே கிடைக்கும். அதுக்காக இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நாம் ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டேங்க. இது நல்லா காஞ்சதும் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா செவக்க வறுபட்டதும் நம்ம பிரியாணி மசாலா ஒரு பிரியாணி இலையும் ஒரே ஒரு மொக்கு, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், அவ்வளோதாங்க நான் போட்டிருக்கேன். அதை சேர்த்து அது நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு. அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு 10 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து அதை நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக வேணாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது பாருங்கள், அதுவும் பச்சை வாசனை போயிடுச்சு. வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நான் செஞ்சுருக்கேங்க. இது நல்லா வெந்தது, தக்காளியும் நல்லா குழையவாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயாவை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஊற வைக்கிறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து லைட்டாக அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கலாம். வச்சு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டால் போதும். இப்போ மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூனு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து லைட்டாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரும்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ இதுக்கு தேங்காய் ஒரு அரை கப்பும், பொட்டுக்கடலை இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு இருந்தால் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு 3 நாள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சோயா ஓரளவு வெந்துருச்சு. நம்ம சுடு தண்ணியில் போட்டப்போ ஓரளவு வெந்திருக்கும். இப்போ அந்த தேங்காய் கலவையை அதில் ஊற்றிடலாம். ஊற்றி அடுப்பில் சிம்மை வச்சு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நல்லா வெந்துடும். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தயிர் சாதத்துக்கு இல்லை ஒயிட் ரைஸுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.